பேருவளை மககொடையில் நடந்தது என்ன என்பதை பற்றி மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் அதனுடைய சில நிகழ்வுகளை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற 24ஆம் தேதி 24/7/2009 அன்று மாரிப் தொழுகையின் போது புகாரி தரீகா அமைப்பை சார்ந்தவர்கள் மககொட தௌஹீத் பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள். வந்து சில பிரச்சனைகளை எழுப்பி, உங்களோடு நாங்கள் பேச வேண்டும், உங்களுடைய மௌலைமார்களோடு நாங்கள் கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வந்திருக்கின்றார்கள். வந்துவிட்டு சிறிய சலசலப்பு. அதோடு வந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், தங்களது கைகள், அதாவது கிடைத்த பொருட்கள் மூலமாகவும் கல்லில் மூலமாகவும் பொல்லால் என்ன செய்திருக்கின்றார்கள், பள்ளிவாசலுடைய கண்ணாடிகளை உடைத்து விட்டு வெளியேறிவிட்டார்கள். பிறகு 2 சாரார்களும் சமாதானம் என்ற அடிப்படையில் பேசி அன்று இஷாவுக்குள் இந்த விடயத்தை முடித்து விட்டார்கள். பிறகு திட்டமிட்டவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், இரவு 12 மணி அளவில் காலி போன்ற பகுதியிலிருந்து அதிகமான புகாரி தரீகாவுடைய ஆதரவாளர்கள், அந்த பிரிவை சார்ந்த மக்கள் அதிகமாக என்ன செய்திருக்கின்றார்கள், படையெடுத்து பேருவளை நோக்கி வந்திருக்கின்றார்கள். ஒரு லொரியிலும் 3 வேன்களிலும் ஏனைய வாகனங்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட புகாரி தரீகாவை சார்ந்த மக்கள் பிரிவை சார்ந்தவர்கள் வந்து பேருவளைக்கு நுழைந்து மககொடையில் அமைந்திருக்கக்கூடிய தௌஹீத் பள்ளியை தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்கள் பள்ளியில் தங்கியிருந்தார்கள். அன்று இரவு 15 தௌஹீத் சகோதரர்கள் பள்ளியில் தங்கியிருந்தார்கள். இவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் வந்தவர்கள் திட்டமிட்டு கூர்மையான ஆயுதங்களோடு பள்ளிக்கு நுழைந்திருக்கின்றார்கள். நுழைந்து முதலாவது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பள்ளியில் இருந்த 15 பேர்களை விரட்டி விரட்டி அடித்தார்கள், உதைத்தார்கள். தான் கொண்டு வந்த ஆயுதத்தின் மூலமாக, கத்தி அருவாள் மூலமாக அங்கிருந்த சகோதரர்களை விரட்டி விரட்டி வெட்டியிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால், அதே இடத்தில் 2 சகோதரர்கள் ஸ்தலத்திலே, அதாவது கழுத்து வெட்டப்பட்டு அப்படியே பலியான செய்தியை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. வெட்டப்பட்டவுடன் அதே இடத்தில் விழுந்து துடித்து துடித்து மரணித்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் சென்று பார்த்த நேரத்தில் பள்ளி முழுவதும் இரத்த கரைகளாகவே இருந்தன. இரத்த காயங்களாகவே பள்ளி காட்சியளிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்து மிகவும் மன வருத்தப்பட்டோம். அது மட்டுமல்ல, ஏனவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், வெட்டி, அதாவது கொடூரமான முறையில், இது மனிதர்களா, இவர்களெல்லாம் மனிதர்களா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கொடூரமான முறையில் கண்ட இடங்களில் வெட்டி அதிகமான மக்களை, அதாவது அந்த ஏனையவர்களை வீழ்த்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அதில் 7 பேர்கள் மிகவும், அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் மிகவும் சீரியஸாக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இன்னும் தொடர்ந்து சிகிச்சையை பெற்று வருகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்தவர்கள் அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. அங்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டி, மோட்டார் பைக், இவைகளை எடுத்து ஒரு இடத்தில் குமித்து, பள்ளிவாசல் உள்ளே குமித்து நெருப்பு வைத்து அதோடு சேர்த்து பள்ளியையும் எரித்திருக்கின்றார்கள். குர்ஆன் பிரதிகளை எடுத்து காலால் மிதித்து குர்ஆனை எரித்திருக்கின்றார்கள். அந்த பள்ளியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய மருத்துவமனை இருக்கின்றது, அதையும் நெருப்பு வைத்து கொளுத்துவிட்டு இப்படி வெறியாட்டங்களை போட்டுவிட்டு வெளியேறி சென்றக்கூடிய காட்சியை நாங்கள் அடுத்த நாள் சென்று காணக்கூடியதாக இருந்தது. எனவே இவர்கள் திட்டமிட்டு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் யதார்த்தமாக நடந்த செய்தி அல்ல, திட்டமிட்டு என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த புகாரி தரீகாவை சார்ந்த அந்த பிரிவை சார்ந்தவர்கள் காலியிலிருந்து வாகனங்களை எடுத்துக்கொண்டு, ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு வந்து என்ன செய்திருக்கின்றார்கள், ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கொலை வெறி ஆட்டத்தை போட்டுக்க என்று சொன்னால், இது ஒரு, அதாவது யதார்த்தமாக நடந்த விடயம் அல்ல. திட்டமிட்டு அவர்களுடைய ஷேகுமார்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், தூண்டிவிட்டிருக்கின்றார்கள். அந்த யார் அந்த புகாரி தரீகாவுடைய ஷேகுமார்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தூண்டிவிடப்பட்டு, அவருடைய தலைவர்மார்கள், பதவியில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம்
தூண்டிவிடப்பட்டு என்ன செய்திருக்கிறார்கள், பொதுமக்கள் வெறியேற்றப்பட்டு இங்கு அனுப்பப்பட்ட செய்தியை அந்த கொடூரமான நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள். இவர்களை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். இவர்களுக்கு தண்டனை மிக விரைவில் இருக்கின்றது. இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களை தூண்டிவிட்ட ஷேகுமார்களுக்கு இருக்கின்றது, இவர்களை தூண்டிவிட்ட தலைவர்களுக்கு இருக்கின்றது, இவர்களை தூண்டிவிட்ட ஏனைய பதவி அதிகாரம் உடையவர்களுக்கு இருக்கின்றது என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் அவர்கள் பள்ளியை எரிக்கக்கூடிய நேரத்தில் இவர்களையும் சேர்த்து எரித்திருப்பான். அல்லாஹ் குர்ஆன் பிரதிகளை எரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆன் பிரதிகளோடு சேர்த்து இவர்களும் எரித்திருப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையின் காரணமாக, அவர்கள் கேட்ட அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் தண்டனையை உடனே வழங்காமல் ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான். எனவே கொலை செய்தவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்கள் தூண்டப்பட்டிருந்தாலும், தூண்டப்பட்ட ஆத்திரத்தில் இப்படி நீங்கள் கொலைகளை ஒரு கொடூரமாக செய்திருந்தாலும், நீங்கள் சம்பந்தப்பட்ட மனிதரிடத்தில் சென்று, அந்த வீட்டரிடத்தில் சென்று மன்னிப்பு கோரி அதற்கான நஷ்ட ஈட்டை நீங்கள் கொடுக்காத வரை, அதன் மூலம் அந்த நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தவறான கொள்கையிலிருந்து திருந்தி தங்களை நல்ல மனிதர்களாக ஆக்கிக் கொள்ளாத வரை உங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்கள் சென்று அந்த வீட்டாரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் நஷ்ட ஈட்டை கேட்பார்கள் என்று சொன்னால் அந்த நஷ்ட ஈட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்று பள்ளிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டி, மோட்டர் பைக்கு உள்ள நஷ்ட ஈட்டை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இல்லை என்று சொன்னால் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் பயங்கரமான முறையில் இதைவிட இழிவாக அல்லாஹ் தஆலா உங்களை இழிவான முறையில் இந்த உலகத்திலே நாசமாக்குவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அது மட்டுமல்ல, எந்த பகுதியிலிருந்து நீங்கள் வந்தீர்களோ, குறிப்பாக காலி பகுதிக்கு அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் மிக விரைவில் இறங்க இருக்கின்றது என்பதில் நாங்கள் ஒரு துளி கூட சந்தேகம் கொள்ளவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் இறக்குவான். இதுவரைக்கும் அவர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார் என்று சொன்னால் ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுவான். அப்படி இவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் காலி பகுதி மக்கள், அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய சாபத்தை மிக விரைவில் எதிர்பாருங்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் பள்ளியை தாக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேக் வலியுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேக் வலியுல்லா என்று அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை அடிப்படையை தகர்க்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லித்தான் இவர்கள் அந்த பள்ளியையும் அங்கிருந்த சில சகோதரர்களையும் அடித்து நொறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் வார்த்தையை இணை வைக்கக்கூடிய வார்த்தையாக, ஷிர்க் வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த புகாரி தரீகா பிரிவினர்களுக்கும் அந்த ஷேகுமார்களுக்கும் ஷியாக்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இவர்களுக்கு கூடுதலாக உதவி செய்பவர்கள் இந்த ஷியாக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஷியாக்குடைய உதவியின் மூலமாகத்தான் இவர்கள் பள்ளிகளை கட்டுவது, கந்துருகளை செய்வது, பலவிதமான இப்படியான வெறியாட்டங்களை, கொலையாட்டங்களை செய்து சீரழிக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஷியாக்களை பொறுத்தவரை இஸ்லாத்தை விட்டு தூரமானவர்கள். அதே கொள்கையில் தான் இந்த புகாரி தரீகா மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் இந்த அமல்களை எல்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அமல்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ, அந்த அமல்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அது அல்லாமல் நீங்கள் இப்படியான தவறுகளை தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்து அல்லாஹ் தஆலா உங்களை சீரழித்து விடுவான். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ அநியாயக்காரர்கள் இன்று வீதியிலே அநியாயமான முறையில் இறந்து கிடக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் செய்த அநியாயத்தை அல்லாஹ் இன்னொரு மூலமாக செய்ய வைக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் திருந்துவதற்காக வேண்டித்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம். அதாவது நீங்கள் கொலை செய்தீர்கள் அல்லவா, நீங்கள் இப்படி வெறியாட்டம் போட்டீர்கள் அல்லவா, அவருடைய மனைவியை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த ஜனாசாவை நாங்கள் அடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய 4 வயது மகன் அழுகின்றார். எனது தந்தைக்கு என்ன ஆயிற்று, எனது தந்தை என்ன செய்கின்றீர்கள் என்று அழுது அந்த கபருக்கு அருகாமை நாங்கள் காணக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, அந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட 2000க்கு மேற்பட்டவர்களுடைய உள்ளங்கள் அழுதன, கண்ணீர் வடித்தன, அல்லாஹ்விடத்தில் கையேந்தினர். ஆகவே
அவர்கள் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் உள்ள அதிகமான மக்கள் என்ன செய்தார்கள், இப்படியான மக்களுக்காக வேண்டி மனதளவில் என்ன செய்திருக்கிறார், அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கிறார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய கோபம் யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அல்லது யார் யாரெல்லாம் இதற்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர் அனைவருக்கும் இறைத்தண்டனை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அப்பாவி மக்களான தௌஹீத் சகோதரர்களை அந்த புகாரி தரீகாவை பிரிவை சார்ந்தவர்கள் கொடூரமான முறையில் தாக்கிவிட்டு, ஆனால் சிலர் அதிகாரங்களை பயன்படுத்தி சில பதவியில் உள்ளவர்களை பயன்படுத்தி தௌஹீத்வாதிகள் தான் வாள்களையும் ஏனைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு இவர்களை வெட்டியதாக சில பத்திரிகைகளில் இவர்கள் திட்டமிட்டும் அதே போன்று சில இன்டர்நெட்டிலும் இவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பொய்யான செய்த தவறையும் கூட பொய்யான செய்திகள் மூலமாக மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மக்களே, நீங்கள் நேரடியாக வேறு உலகிற்கு அந்த உண்மையை நீங்கள் அறியவில்லை என்பதற்காக வேண்டித்தான் இதன் மூலம் இந்த செய்தி நாங்கள் உங்கள் முன் வைக்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.